வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாங்க தோட்டத்துக்கு வெண்டைக்காய் பறிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இப்பதான் ஃபர்ஸ்ட்டு முதல்ல அந்த வெண்டைக்காய் செடியில இருக்க காய நாங்க தான் பறிக்கிறோம். இதுக்கு முன்னாடி பூ பிஞ்சா இருந்துச்சு. இன்னைக்கு 1, 2 காய் தெரிஞ்சுச்சு. சரி ஸ்டார்ட்டிங்லயே புடுங்கிருவோம். ஏன்னா முத்தி போயிரும் அப்படின்றதுக்காண்டி புடுங்குறதுக்கு வந்தோம். எங்க வீட்டுக்காரு கையெல்லாம் அரிக்குன்றனால நான் புடிங்கிறேன்னு சொல்ட்டாரு. வாங்க அவர்கிட்ட என்ன விலை போகுதுன்னு கேட்கலாம். வெண்டைக்காலாம் இப்ப என்ன ரேட் போகுது? வெண்டைக்காய் ஒன்றும் பெரிய ரேட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை நம்ம விற்கிறதும் இல்லை. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணது போக வத்தல் போட்டுருவோம். என்ன விற்றோம் அப்படின்னா என்ன கிலோ 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி போக மக்கள் வாங்குறதுக்கும் தயாரா இல்லை. நம்ம பூச்சி மருந்து அடிக்காம பண்றோம், ஆனா அது மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால வெண்டைக்காய்க்கு ஒன்றும் பெரிய விலையெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு யூஸ்க்கு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கிறோம். வெண்டைக்காய் இருக்கு, நாங்கள் சீனி அவரைக்காய் இருக்கு, அங்கே பாலக்கீரை இருக்கு, சிறுகீரை இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை இருக்கு, முள்ளங்கி போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு யூஸ்க்காண்டி இந்த ஒரு வயலை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் விற்பனைக்குன்னு நம்ம இப்போ எதுக்குமே போறது இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா விற்பனைக்கு பெரிய விலையும் வர்றதில்ல. ரெண்டாவது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஆட்கள் பலமும் இல்லை போய் சந்தையில் போட்டு வித்துட்டு வர்ற அளவுக்கு. ஸோ அதனால நம்ம வீட்டு யூஸ்க்கு தான் போட்டிருக்கோம். காய் நிறைய காய்ச்சதுன்னா அந்த அக்கம் பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா சரி கிலோ 20 ரூபா 30 ரூபான்னு போட்டு கொடுப்போம், அவ்வளோதான்.